வணக்கம் நண்பர்களே. அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால் 35 நடுநிலைப் பள்ளிகள் அரசு உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. 35 நடுநிலைப் பள்ளிகள் பழையது ஒரு 15 நடுநிலைப் பள்ளிகளும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. 2020க்கு 15 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 2021ஆம் கல்வியாண்டிற்கு 35 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் உயர்த்தப்பட்டுள்ளன. ஆக ஒரு பள்ளிகளுக்கு 2 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் ஒரு தலைமை ஆசிரியர் பணியிடமும் நியமிக்கவும் அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அரசாணை எண் 10 36,900 என்ற ஊதியத்தை அடிப்படையில் அரசாணை வெளியிட்டிருக்காங்க. எனவே பணியிடங்கள் ரொம்ப எதிர்பாராத விதமாக அபரிதமாகவே அதிகமாகவே இருக்கும். என்ன அடிப்படையில் நிரப்ப போகிறாங்கன்னு தெரியல. போட்டித் தேர்வு மூலமாக அல்லது ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணவங்கள மார்க் அடிப்படையிலையா, சீனியாரிட்டி அடிப்படையிலையா, டெட்டு பாஸ் பண்ண மார்க்கு சீனியாரிட்டி வச்சு ஆந்திரா மெத்தடில் போடுறாங்களா, இல்லை பாண்டிச்சேரியில் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க, சீனியாரிட்டி டெட்டு மார்க்கு அந்த அடிப்படையிலையா, இல்லை ஆந்திராவில் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த மெத்தட்லையா, என்ன அப்படின்னு உறுதியாக தெரியல. இன்னும் ஒரு 5 நாட்களுக்குள்ளே தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் தேர்வர்கள் டெட்டு பாஸ் பண்ணவங்க தயார் நிலையில் இருங்க, எந்த சூழலுக்கும். சரிங்களா? கவனக்குறைவாக இருக்காதீங்க. மொத்தமாக இருக்கிற காலி பணியிடத்துக்கு எல்லாம் இப்போவே அறிவிப்பு வெளியிட்டு ஃபுல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், திமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பணியிடம் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னால் வேக்கண்ட் இருக்காது. சரிங்களா? பொய் பிரச்சாரமாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொய் தேர்தல் அறிக்கையாக மாற வாய்ப்பு உண்டு. இப்போவே அறிவிக்கையில் விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நிரப்பிட்டா அவங்க திமுக வந்தாலும் நிரப்புறதுக்கான சூழல் இருக்காது. சரிங்களா? அதனால் எத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு பணியிட நிரப்பி. இந்த இப்போ வர அறிவிப்பை விட்டால், வாய்ப்பை தவறுனா இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அப்படின்னு தெரியாது. சரிங்களா? காலம் பொன் போன்றது நண்பர்களே. கவனமாக படிங்க. வெற்றி பெறதுக்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏமாந்து விட்டுற வேண்டாம். சரிங்களா? உடனுக்குடன் நம்ம சேனலில் அடிக்கடி என்ன நியூஸ் நடக்குது, என்ன தகவல் வந்தாலும் உடனே நான் தகவல் பரிமாறுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடினமாக படிங்க. சரிங்களா? மெட்டீரியல் இதுவரை எப்படி இருந்தாலும் சரி, இருக்கிற மெட்டீரியலை தேடி பிடிச்சி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ட்விட்டரில் கேள்வி கேட்டிருக்காங்க. வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அமைச்சரே நீங்கள் எங்களுக்கு உறுதி கொடுத்துருந்தீங்க போஸ்டிங் போடுறதா சொல்லி, இன்னும் போடலையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சம்மதமில்லாத பதில் கூறியிருக்கிறார். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், அவங்க எந்த பக்கம் வேணும்னா குதிக்கலாம். பெரும்பான்மை எந்த பக்கம், பெரும்பான்மையான வாக்குகள் எப்படி கிடைக்கும் அப்படி தான் பார்ப்பாங்க. நன்றி நண்பர்களே.